யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தினால் வீடொன்று சிறு சேதங்களுக்குள்ளாகிய நிலையில் வீட்டில் இருந்தோர் தெய்வாதீனமாக காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் அதிகாலை வேளை பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்துள்ளது. இதன்போது வடமராட்சி கிரடாவல் பகுதியில் உள்ள வீடொன்றில் அருகில் நின்ற தென்னை மரத்தின் மீது மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் தீப்பற்றிக் கொண்டதுடன் குறித்த மின்னல் தாக்கத்தினால் வீட்டின் சுவர்களில் ஓட்டைகள் விழுந்துள்ளதுடன் ஜன்னல் மற்றும் கதவின் நிலைகள் சேதமடைந்துள்ளன. இருந்தபோதிலும் வீட்டில் இருந்தோர் காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பியுள்ளனர். தென்னை மின்னல் தாக்கத்துக்குள்ளாகி எரிவதைக் கண்ட அயலவர்கள் விரைந்து செயற்பட்டு தீயினை அணைத்துள்ளனர். அதேவேளை குறித்த மின்னல் தாக்கத்தினால் அயலவர்கள் தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்ட எலக்ட்ரானியல் பொருட்கள் சிலவும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடம் மண்டகாடு கிரடாவத்திற்கு தொண்டம்னாரு. நான் கிணத்தடிக்கு பல்லு மினுக்காண்டு ப்ரஸோட போனான். மகள் தண்ணி எடுக்காண்டு பிரதேச சபையால் தண்ணி தர்றது அதை எடுக்க போட்டா. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு தகப்பனை ஏற்றி கொண்டு போட்டார். போய்கொண்டிருக்க திடீரென ஒரு மின்னெல்லாம் விழுந்தது மிளகம். அப்போ நான் கிணத்தடியில் நிற்க நெருப்பாக கொட்டுப்பட்டது. நான் காதை புத்தி கொண்டு ஓடி வெளியில் வந்துட்டேன். வேற பிரதேசக்காரர் தான் சொல்லிச்சுன்னா உங்களோட தென்னை தானே எரியுதாண்டு. அப்போ தென்னை எரியுதாண்டு கனவேர் கூட்டிட்டேன். பிறகு வீட்டுக்குள்ளால் புகை வருதுன்னு சொல்ல நான் சொன்னேன், இல்லை அது பின்னுக்கு எரிகிற புகை தான் முன்னுக்குள்ளால் வருதுன்னு சொல்லி. பிறகு இல்லை நின்றவே ஏதோ மணக்குதுன்னு சொல்லி உள்ளட்டு பார்க்க ஒரு அறை அப்படி எரியுது. நின்ற கிணவே ரெண்டபடியாக தண்ணி எல்லாம் ஊற்றி அப்படியே நூற்று விட்டுட்டு ரெண்டாவது அறை அந்த சிவரை இடித்து போட்டு இந்த மின்னல் இடித்து தான் அந்த கதவு திறந்து விட்டபடியாக அஞ்சால் அந்த பிளாக்கு அதுகள் எல்லாம் எரித்து போடுது. கலட்டி வைக்கிற மிக்சி கூடி அடித்து எல்லாம் இதண்டி. அவர் படுத்திருக்கிறவர் இன்றைக்கான எலும்பிச்சுனே நாங்கள் 5 மணிக்கு போன் அடித்தனோட அல்லது அந்த ரேக்கான் படுத்திருப்பார். அவர் இன்றைக்கு எலும்பி போட்டார் 5 மணிக்கு. ஒருத்தருக்கும் ஆள் சேதம் ஒன்றும் இல்லை. எனக்கும் அந்த நேரம் பயம் பெறையில் மின்னல் தாக்குதுன்னு போட்டு நான் காதை பொத்திக்கொண்டு குனிஞ்சு ஓடி வந்த நான் ஒழிய எங்கடை விட்ட விழுந்துட்டு நான் நிற்கல. நெருப்பாக பொறியாக விழுந்தாதான் புறம் தென்னை தான் பெருசாக முளாசி பெருசாக எரிஞ்சது. வயலில் எல்லா இடம் டிவி அடிச்சிருக்குதான். எங்கள் டைம் இப்போ எலக்ட்ரிக் சாமான் எல்லாம் அடிச்சிடுது. ஆனால் நல்ல காலம் குசினிக்கு தாக்கல. அந்த அறை போல் தாக்கியிருந்தால் அப்புறம் இது கேஸ் அடுப்பு கிடந்தது. நல்ல காலம் குசினியை தாக்கல. அடிச்சிருந்தா கேஸும் பற்றி ஃபுல்லாக அடிஞ்சிருக்கு வீடு. அந்த அறை ஆற்றி கோலுக்கே வந்துடுது. அதை போல் அந்த அறையை தாக்கி குசினி வரையுது. குசினிக்கு வந்து அப்படி அஞ்சு வெளிக்கோள் சன்செட் இதே அங்கே அந்த மூலையை அடிச்சிருக்கு.